சங்கீத புத்தகம் 50வது அதிகாரம் 14வது வசனம். Psalms chapter 50 verse 14. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. Such a beautiful verse. தெரியும் உங்களுக்கு, நான் தொடர்ச்சியாக ஜெபத்தை குறித்து தான் பேசுகிறேன். You all know that I'm continuing to speak on the topic of prayer. கிறிஸ்தவத்தினுடைய மையம், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் மையமும் ஜெபம்தான். The midpoint of Christianity and the focus on each and everyone's personal life is a prayer. ஜெபத்தினால் மாத்திரம்தான் நாம் வாழ்கிறோம். It's only through prayer that we are living today. ஆமென். அதே ஆண்டவர் விரும்புகிறார். And that's what God's desire is as well. இந்த பகுதியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். From this passage we see a very important prayer. பொருத்தனையின் ஜெபத்தை பார்க்கிறோம். We see the prayer of woes. நாம் அநேக விதமான ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். We take up so many different types of prayer. இப்போ இப்படிப்பட்ட பொருத்தனை ஜெபங்கள் என்பதும் மிக மிக அவசியமான ஒன்று. The prayer of woes is very very important. இப்போ இந்த பொருத்தனை ஜெபத்தை குறித்து பார்க்கும் பொழுது, When we see about the prayer of woes, பொருத்தனை என்று நாம பார்க்கும் பொழுது ஏதோ ஆண்டவருக்கு ஏதோ ஒரு லஞ்சத்தை கொடுத்து பண்ற மாதிரி என்ற எண்ணத்தோட நாம நினைச்சிட கூடாது. when we say oh, it is not like a bribery that we give to God. நல்லாக அது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். We just need to have a clear understanding of this. ஆண்டவருக்கு நாம ஏதோ ஒன்றை கொடுத்து அவரை ப்ளீஸ் பண்ணி அவரிடத்துல இருந்து காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக செய்கிறது அல்ல பொருத்தனை ஜெபம். The prayer of woe is not something that we give to the gods. We try to give to God and please him and receive things from him. It is not like that. நம்ம மனுஷ பார்வையிலிருந்து பார்த்துட கூடாது. We should not see it from இந்த a human பொருத்தனை eyes. ஜெபம் என்பது ஒரு பெரிய ஒரு நம்மால் முடியாத ஒரு விலைக்கிரயத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறது நிமித்தமாக அதை பார்த்து தேவன் என்ன செய்கிறார், சந்தோஷப்படுகிற ஒரு காரியம். The prayer of woes is something it's a sacrifice that we give to the Lord, which we will not be able to do it in a normal times. When we do that, the Lord will be pleased because of that. அப்படி பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து என்ன செய்கிறார், சந்தோஷப்படுகிறார். When we do like that, the Lord will be pleased என் because பிள்ளை of என்ன that. செய்கிறான், எனக்காக என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான் அப்படின்றது அதில் அவர் என்ன செய்கிறார், பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். He will be rejoiced by seeing like my child how much of love that he have for me and how much of things he is doing for me. He will be pleased because of that. நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபித்தவர்களாக இருந்திருப்பீர்கள். I certainly believe that each and every one of you in your life, in one place or the other, you would have done a prayer of இந்த தேசத்துக்கு வரும் பொழுது நிறைய பேர் ஜெபத்திலேயே நீங்க பொருத்தனை பண்ணிட்டு வந்திருப்பீங்க. When you have come to this nation, you would have taken up a prayer of woes. என்ன ஆண்டவரே, நீங்க என்ன இப்படி கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நான் இப்படி உங்களுக்காக செய்வேன். Lord, if you take me like this to this country, I will do this for you. சோ அப்படிப்பட்ட ஜெபத்தோட வந்துட்டு நிறைய பேர் அந்த பொருத்தனை பண்ணின பொருத்தனையை மறந்தவர்களும் உண்டு. So many of you would have taken this prayer of oh, but you have completely forgotten after coming to the country. ஆனா நீங்க உபாகம புத்தகத்துல எடுத்தீர்கள் என்று சொன்னால், But if you see the book of Deuteronomy, chapter 23 verse 21 க்கு நேராக வேதத்தை திருப்பிங்க. let's turn our Bible to chapter 23 verse 21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால், If you make a vow to the Lord your God, அதை செலுத்த தாமதம் செய்யாதே. do not be slow to pay it. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையிலே கேட்பார். For the Lord your God will certainly demand it of you. அது உனக்கு என்னவாம், பாவமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And you will be guilty of sin. அப்போ இந்த வசனத்துல என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், So what the God says from this verse is, நாம பொருத்தனை பண்ணுகிறதோட நாம நிக்க முடியாது. we cannot stop just making ஒரு a vow. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிற அந்த உத்தரவாதம் நமக்கு உண்டு. If we do a prayer of vow, then we need to take the responsibility of fulfilling that as well. ஜெபத்துல சில காரியங்களை கேட்பது வேறு, Asking something in the prayer is different. ஜெபத்துல தேவனிடத்துல பொருத்தனை பண்ணி இதை செய்வேன் என்று சொல்லிட்டோம் என்று சொன்னா அதுல நாம டிலே பண்ண கூடாது. But if you in your prayer you have taken a oath saying that I will do this, then you cannot go behind that. நீங்க தண்டிப்பார் என்ற எதிர்பார்ப்பு வந்துட கூடாது. ஆண்டவர் நம்மளிடத்துல ஒரு அவரை நாம ஏமாத்துற மாதிரியான காரியத்தை நாம செய்யக்கூடாது என்றதை தான் நாம அதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். We should take it in a way that we should never deceive God after you have said that you will do it to him. சங்கீதத்துல சங்கீதக்காரன் அதிகமான பொருத்தனை பண்ணின ஒரு மனுஷன். The psalmist is one of the men who have done many oaths to the Lord. சங்கீதக்காரன் 66வது சங்கீதத்துல இப்படியாய் சொல்லுகிறான். In Psalm 66 he says like என் this, இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் என்று சொல்லுகிறான். Psalm 66 14 verse 14 says, woes my lips promised and my mouth spoke when I was in trouble.
அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா இந்த பொருத்தனைன்றது எந்த சூழ்நிலையில பண்றோம் என்பது மிக முக்கியம். What we see here is in what situation that we make a oath is very important. அதிகமாக இந்த பொருத்தனை என்பது எந்த சிச்சுவேஷன்ல பண்ணுவோம்னு சொன்னால் If we see in what kind of situation that we will make ஏதோ ஒரு ஆபத்து நேரம் வரும் பொழுது, either in times of trouble, ஏதோ ஒன்று என்னால பெற்றுக்கொள்ள முடியாது என்று நான் அதில் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, when I am in a situation where I am not able to receive it, நீண்ட காலமாக ஜெபித்து கிடைக்காத காரியங்கள் என்று வரும் பொழுது, when it comes that been praying for this for a many long time, இப்படியான காரியங்களுக்கு தான் அதிகமாக நாம் என்ன செய்வோம், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவோம். only in those situations we will just take a prayer of oath. மிக முக்கியம் அதுதான். That is very இப்ப நம்ம important. வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. When we see it in the scriptures, it talks about Hannah. அன்னாளுக்கு பிள்ளையே இல்லாம இருக்கு. Hannah didn't நீண்ட have காலம் any என்ன child. செய்யறா, ஒவ்வொரு வருஷமும் வருகிறாள் ஆலயத்துக்கு. For many years, each and every year she comes to the ஆனா temple. எல்கனாவுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் அவன் பொருத்தனை பண்ணி தான் அவன் என்ன செய்யறான், வந்து போகிறான் But in the life of ஆலயத்துக்கு. Elkanah, every single year he takes a oath when he comes to the temple. ஆனா இந்த அன்னாள் என்ன செய்கிறாள், அங்கே ஒரு பொருத்தனை ஜெபத்தை அவள் ஏறெடுக்கிறதை அழகாக ஒன்று சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். In 1 Samuel chapter 1, it beautifully pictures that how Hannah takes up a oath. அவள் சொல்லுகிறாள், என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து She says that you look up into the என்ன நீங்க distress, மறக்காம என்ன நினைத்தரல, that you be எனக்கு ஒரு reminded, ஆண் பிள்ளை கொடுத்துட்டீங்கன்னா and if you give me a son, அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று until சொல்லுகிறார். the days of his life I will submit him into the presence of the Verse Lord. 11ல அதை சொல்லுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 1:11 சொல்லுகிறது. In 1 Samuel chapter 1 verse 11 that we அவர் consider, சொல்லுகிறார் பாருங்க, அவன் தலையின் மேல் சகரம் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. and she says all the days of his life no razor will ever be used on his இந்த head. ஜெபம் நாம ஒரு பக்கம் அது ஜெபமாக இருந்தாலும் அது பொருத்தனையோடு கூடிய ஜெபமாக இருக்கிறது. On one side it is a prayer, but on the other side if we see is it is a prayer of oath that she takes. எனக்கு பிறக்கிற பிள்ளை அது கர்த்தருக்கு என்று நான் ஒப்பு கொடுப்பேன். The child that is going to be born for me, I will give it to God. அந்த அம்மா எப்படி பொருத்தனை பண்ணனாலும் அந்த பொருத்தனையை கர்த்தர் கேட்டு அருளுகிறார். The way that she made this oath, the Lord heard her prayer. ஆனா 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கும் பொழுது If we read it in 1 Samuel chapter 1 verse 27, அங்கே ஏலியினிடத்துல பிள்ளையை கொண்டு வந்து கொடுக்கிறாள். she brings the child நான் to Eli, கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கர்த்தர் என்ன செய்தாராம், கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறாள். and she says, I prayed for this child and the Lord has granted me what I asked of him. அருமையான ஒரு உதாரணம் அந்த அன்னாள். Such a beautiful example that we have Hannah here. இப்ப நிறைய பேர் இப்படி பிள்ளைகளை பெறத்துக்கு ஆண்டவர் டிலே பண்ணும் பொழுது நாம் என்ன செஞ்சோம், இப்படி பொருத்தனை பண்ணி கேட்டு நான் கர்த்தருக்கு ஊழியக்காரன் நான் வளர்ப்பேன் என்று சொல்லி போட்டு ஒப்பு கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவரை இந்த பிள்ளை டாக்டராக வரட்டும், இன்ஜினியராக வரட்டும் என்று அப்படி ஜெபத்தை மாற்றினவர்களும் உண்டு. There are many who have been longing for a child, and during those days they would have taken up a vow saying, if I get a child, I will make this child as your servant. But after the child has been born, they have just changed their prayers saying that my child should be a doctor or an engineer. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand this இந்த very அன்னாளை clearly. போல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். ஒரு பொருத்தனை ஜெபம் என்பது ஒரு பிரதிஷ்டையோடு கூடிய ஜெபம் அது. Like Hannah, we should have that dedication. If we do a prayer of oath, So we should have a வாயை dedication. திறந்து சொல்லிட்டீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் என்று சொன்னால் If you have opened your mouth and said it in the அந்த presence of the Lord, அறிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க மாத்த முடியாது. that confess, you cannot change it. மனுஷன்ட மாத்தலாம். For if you are saying it ஆண்டவர் to the சொல்றாரு, man, என்ன சொல்றாரு, கையில கேப்பன் என்றாரு பாருங்க. the Lord says that he will Help. demand it. சோ இந்த மற்ற ஜெபங்களுக்கும் இந்த ஜெபத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. There is a difference between your normal prayer and this prayer of oath. ஆனா அந்த அன்னாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு அப்புறம் ஆண்டவர் அநேக பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். But if we see the life of Hannah, after that he gives many children. அந்த பொருத்தனையின் பிள்ளை ஒரு விசேஷித்த பிள்ளையாக இதை செய்கிறது, அந்த தேசத்துக்கு And மாறுகிறது. the child of oath has become a blessing, a greater blessing for the இந்த வார்த்தை nation. கேட்கிற சில பேர் நீங்க உங்களுடைய எண்ணங்களில வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Some of you who have been listening to this, just think. நீங்க பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறீங்களா? All the vows that you have made, have you fulfilled பொருத்தனை it? பண்ணினபடி உங்க வாழ்க்கை இருக்குதா? Has your life is ஆண்டவரே இந்த according to தேசத்துக்கு வந்தா நான் பரிசுத்தமாய் இருப்பேன். Lord, if I come இது to ஒரு this பொருத்தனையின் country, ஜெபம். I will be holy. உங்க சாட்சியை காத்துக்கொள்ளுவேன். I will hold on my உமக்காக testimony. வைராக்கியமாக நிற்பேன். I will stand zealously for you. இப்படி எல்லாம் அழுது ஃபாஸ்டிங் இருந்தெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு விசாவை ஆண்டு தந்திருப்பாரு. For getting a visa, you would have just prayed, crying like all ஆனா these. வந்த பிறகு நம்முடைய ஜெபங்கள் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? But after coming here, how is your life?
கொஞ்சம் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். Just very important, just think நீங்க about it. சின்ன காரியத்தை பொருத்தனை பண்ணியிருந்தா கூட Even if you have done a woe for a அதுல small அப்பா thing, மகிமைப்படணும், அப்பா the Lord has சந்தோஷப்படணும். to be glorified and he has சோ to அதை be நீங்க rejoiced. திரும்பி பார்க்க வேண்டும். Just think about it. இதெல்லாம் மறந்துடவே கூடாது. Do not forget all பொருத்தனை of பண்ணினா this. அதை ஞாபகத்துல வச்சிருந்து அதை நிறைவேற்றணும்ங்கிறதுல உறுதியா If இருங்க. you have taken a oath, keep that in your minds and then make sure that you fulfill it.